இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டு, 3மே ரெமியோட தான். ஒன்று வந்து ரெமி இன்குபேட்டர் ஷேக்கர், இன்னொன்று வந்து ரெமி CPR 30+ சென்ட்ரிஃபியூஜ், ஒரு -20 டீப் ஃப்ரீசர். ஸோ இது 3மே வந்துட்டு வேறு ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுங்க இதில் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு டைம் அனலைஸ் பண்ணி என்னென்ன கம்ப்ளைண்ட் நோட் பண்ணிட்டு போயிட்டு கொட்டேஷன் கொடுத்து இன்றைக்கி பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்குபேட்டர் ஷேக்கரில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ஒன்று கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் ஷேக்கரில் ஒரு பிளேட் ஒன்று டேமேஜ் ஆகிருந்தது. சென்டரில் ஒரு பிளேட் ஒன்று வரும், அந்த பிளேட்டு டேமேஜ். அதுக்கப்புறம் சென்டரில் 2 பேரிங் வரும், இண்டஸ்ட்ரியல் பேரிங், அந்த 2 பேரிங் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இது இன்ஸ்ட்ருமெண்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரிஃபியூஜில் பார்த்திங்க அப்படின்னா போர்டு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ரோட்டர் ஹெட்டு போடுற இந்த சாஃப்ட் மோட்டர்லேருந்து வர சாஃப்ட்டில் த்ரெட்டு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் கூலிங் கம்ப்ரஸரோட ரிலே யூனிட் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இந்த கீபேடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வயரெல்லாம் இது எலியெல்லாம் கடிச்சு சுத்தமாக டேமேஜ் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த -20 பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸர் போச்சு, கண்ட்ரோல் யூனிட்டும் போச்சு. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி இப்போ செக்கிங் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்டு -20 ஓடுது, 19 டிகிரி சம்திங் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் -20 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது போல் ரெமி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரலும் என்ன மாடலாக இருந்தாலும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசு வேணுனாலும் சொல்லுங்கள், அது நம்ம சப்ளை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.